பயங்கரமான ஒரு காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா, எங்களுடைய சபையில் யாருக்கு ஒரு இடத்தை கொடுத்தாலும் அவருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை இருக்கா, அவர் நற்சாட்சி பெற்றவரா, எதையும் செய்யலாம் வெளியில். நாளைக்கு வந்து உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் இந்த சபையில் இவருக்கு இந்த விதமான பொறுப்பை கொடுத்துருக்கீங்க, அவரை பற்றி தெரியுமா, எங்களோட கிராமத்தில் இப்படியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஒரு வெக்கமாக இருக்குது. வர்றவங்கெல்லாம் நின்றுவாங்க இல்லையா? ஆனபடினால சாதாரண ஒரு ஊழியத்தில் நாங்கள் அந்த பராமரிக்கிற ஊழியத்தில் ஈடுபடுத்துகிறவங்க கூட அந்த பரிசுத்த சபையிலே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கணும், ஞானத்தினால் நிறைந்திருக்கணும், நற்சாட்சி பெற்றிருக்கணும். அவைகளில் தான் இந்த வேலைக்காக நாங்கள் ஏற்படுத்தணும். சபைகளை கவனித்து கொள்ள வேண்டியது நாங்கள் தான். வேறு யாரும் வந்து கவனிக்கிறதுக்கு விடக்கூடாது. விட்டால் அவங்களுக்கு பின்னுக்கு போயிடுவாங்க. ஆனபடினால இது 6வது காரியம். 5வது காரியம், 6வது மிக முக்கியமான காரியம். நாங்கள் சபைன்னுக்கிட்டே இருந்து நாங்கள் குடும்பத்தை விட்டுட்டோம்னு சொன்னால் அது தேவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியமாக மாறிவிடும். ஆனபடினால அது சொந்த ஜனங்களையும் தன் வீட்டாரையும் விசாரிக்கும் கேரிங் சர்வீஸ், கேரிங் ஊழியம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரத்தில் நாங்கள் இதை பற்றி வாசித்திருக்கிறோம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். என்னன்னா, சொந்த குடும்பத்தை 5:8, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்திருக்கிறவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனாக இருப்பான். பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தை நாங்கள் விட்டுட்டோம்னு சொன்னால் அவன் விசுவாசிக்கையும் கெட்டவன், விசுவாசியிலும் கெட்டவன். அப்படின்னா அவன் எப்படி நான் ஊழியம் செய்வான்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு வசனங்களாக நாங்கள் படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஒவ்வொரு வசனங்களும் தேவ ஆவியானவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததான வசனம். விசுவாசிக்கும் கெட்டவன் எப்படி ஒரு போதகன் நாங்கள் இருப்பான்? இருக்கிறதுக்கு இயலாது, கெட்டவனாக இருப்பான். சரியா? 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லுது, தன் சொந்த குடும்பத்தை நன்றாக நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாக இருக்க வேண்டும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான்? பிள்ளைகள், குடும்பம், இவர்களை நீங்கள் சரியான முறையிலே வழி நடத்தாவிட்டால் சபையை நடத்துகிறதுக்கு இயலாது. ஏன்னா மற்றவங்களுக்கு உபதேசிக்கிறாங்க, தங்களுடைய வீடுகளில் அந்த விதமான காரியங்கள் இல்லை. முதலாவது வீட்டை கவனிங்க, முதலாவது தன்னுடைய குடும்பத்தை எப்படி வழி நடத்துங்க கவனிங்க, மனைவியை கவனிங்க, பிள்ளைகளை கவனிங்க, அவங்களுக்கு எந்த விதமாக நாங்கள் செய்வோம் என்கிறதை கவனிக்கும் பொழுது தான் தேவன் அதிலே பிரியப்படுகிறவராக இருக்கிறார். கடைசியில் அது வகை தேடும் ஊழியம். அது விளங்குதா? வகை தேடும் ஊழியம். இந்த யோவான் 6வது அதிகாரத்தில் பெரிய கூட்டம் நடந்துச்சு இல்லையா, 3 நாள் அந்த மாதிரி. அப்போ பசி வந்துருச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் போயிட்டு சாப்பாடு இருக்கான்னு பாருங்கள், இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. அப்போ பலர் விதமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்திரையா பாருங்க, போயிட்டு தேடி கண்டுபிடிச்சாங்க ஒரு பொடியனை. இந்த ஊழியம் தான் தேவன் தேடுறார். வகை தேடுகிறது. யாரை எந்த விதமாக பிடிக்கலாம், இவன் யாரு, இவன் எங்கே இருக்கிறான், இவனை நான் கண்டேன், அடிக்கடி மார்க்கெட்டில் காண்றேன், இந்த பொடியை என்னை கண்ட உடனே சிரிக்கிறான், இவனுக்குள்ள என்னமோ இருக்கு. இவன் பாருங்க, அந்த அவ்வளோ பிரசனம் சும்மா அவர் பிரசங்கம் பண்ணால் நிப்பாட்ட மாட்டாரு தானே, தூங்கி விழுந்து சாகுறான் ஒருத்தன் இல்லையா, அதுவும் இவர் பிரசங்கம் பண்ணுறாரு. அவனையும் கீழே போயிட்டு எழுப்பி திரும்ப உட்கார வச்சு திரும்ப தொடர்ந்து அப்படி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள வேதம் சொல்லுது, ஒரு பொடியை நல்லா கவனித்து பார்த்து கொண்டிருந்ததை இவர் கவனிச்சாராம். கவனிச்சுட்டு இவனை நான் பிடிச்சாதான் எல்லாம் சரின்னு பிடிச்சதான் தீமோத்தி அவர் அந்த விதமாக இருப்பார். வகை தேடுங்க. எத்தனையோ பேர்களோடு நீங்கள் பேசலாம், 10 பேர்களோடு பேசலாம், எத்தனையோ பேர்கள் சபையில் இருக்கலாம். அதில் கவனிச்சுக்கிட்டே இருங்க. யாரை நான் பிடித்தால் என்னுடைய இடத்துக்கு நான் உயர்த்தலாம்.
இவனை நான் பிடிச்சேன்னா இவன் என் ஊழியத்தையும் தட்டி பறிப்பான் அப்படிங்கிறதான எண்ணத்தோடு நாங்கள் ஊழியத்தை செய்தால் ஒரு காலமும் ஆத்துமாக்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாது. அவன் சாதாரணமான அவனாக இருக்கலாம், ஆனால் அவனுடைய வாஞ்சை, அவன் பிரசங்கத்தை கேட்குற விதம், அவன் வந்து தொடர்ச்சி கூட்டி துப்புரவாக்கி இதுகள் எல்லாத்தையும் செய்கிற விதம் இல்லையா, பாஸ்டர் என்னமாவது சொன்னால் டக்குன்னு போயிட்டு செய்து கொடுக்கிறதான விதம், அவனுடைய கீழ்ப்படிவு, அவனுடைய காரியங்கள், இவைகள் எல்லாத்தையும் வகை தேடிக்கொண்டே இருங்க. அதாவது ஊர்ந்து அவனை பற்றி ஸ்டடி பண்ணிக்கொண்டே இருந்து வலையை வீசினீங்கன்னா அவன் தான் அடுத்த லீடர். ஜோஷுவாவை யார் மோசே அமைத்த விதம் அவங்களுக்கு தெரியும் தானே, அந்த விதமான ஒரு ஊழியம். ஆனால் ஜோஷுவா அதை ஃபெயில் ஆகிட்டான் பார்த்தீங்களா. இவன் வந்து சரியான ஜோஷுவாவை அமைத்து தன்னுடைய ஊழியத்தை பொறுப்பாக கொண்டு போகிறதுக்கு அவனை வளர்த்துட்டான். ஆனால் ஜோஷுவா அதை செய்யலை. அதுக்கு பிறகு அந்த இதுகள் எல்லாம் உடையுது தானே. அதனால் பற்றினால எப்பயும் நாங்கள் பார்க்க வேண்டியது அவசியம் என்னன்னா, நான் இவ்வளவு காரியத்தை செய்து ஒரு சபையை கட்டி நான் எழுப்பிட்டேன். இந்த வகை தேடுகிற ஊழியங்கிறது மிகவும் முக்கியமான காரியம். எல்லா ஆத்துமாக்களும் ஊழியத்துக்கு வர மாட்டாங்க, எல்லா ஆத்துமாக்களும் கீழ்ப்படிந்து இருக்க மாட்டாங்க, எல்லா ஆத்துமாக்களும் நாங்கள் சொன்ன விதமாக இருக்க மாட்டாங்க. ஆனாலும் நாங்கள் கண்காணிகளாக, நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக, நாங்கள் செய்ய வேண்டிய அன்போடு அரவணைப்போடு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இப்படியெல்லாம் நாங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கணும். அதற்குள்ளேயும் 5000 பேர்கள் புருஷர்கள் மட்டும் இங்கு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ பெண்கள் பிள்ளைகள் மற்றவங்க எவ்வளோ இருந்திருப்பாங்க. அதுக்குள்ளேயும் அந்திரையா தேடி கண்டுபிடிச்சானே. ஒருத்தன் இருக்கிறான், அவன் கையில் ஒரு பார்சல் இருக்கு, இதை எடுத்தா எல்லாத்துக்கும் சரி ஏசுக்கிட்ட கொண்டு போயிட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு அவனை நீங்கள் அது வேறு சப்ஜெக்டு. ஆனால் அதில் நாங்கள் முடிக்கிறோம். இந்த கண்காணியானவன் அல்லது போதகர் இவன் என்ன செய்கிறான், ஆலோசனையை பெற்றுக்கொண்டே இருக்கிறான் தானே. இந்த போதக பணியும் ஆலோசனை பணி. இங்கே போதிக்கிறான், ஆலோசனையை போயிட்டு ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொள்கிறான். அதே விதமாகத்தான் இந்த வகை தேடுகிறதான ஊழியத்தில் ஒரு சகோதரனை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்களா, அதை குறித்து அவனோடு பேசாதீங்க. நீ தான் நல்லபடியே நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்ப்பா, நீ உன்னைய நான் நாளைக்கு நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு நான் கொண்டுட்டு வருவேன், பைபிள் ஸ்கூலெல்லாம் அனுப்புவேன், நான் உனக்கு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன், சபையை நாளைக்கு நீ தான் பாராண்டுப்ப வைப்ப, அது இது அதெல்லாம் சொல்ல போகாது. அது உங்கள் மனசுக்குள்ளே இருக்க வேண்டியதான காரியம், வகை தேடுது. ஆனால் அவனை குறித்து ஆலோசனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரே, அவர்கிட்ட போயிட்டு எந்த நேரமும் சொல்ல தொடங்குது. ஆண்டவரே, நான் ஒருத்தனை சந்திச்சேன் சுவாமி, அந்தரையா ஊழியமாக இருக்குது, அவன் கையில் தான் எல்லாம் இருக்கு போல இருக்குது, அவன் கையில் இருக்கிறது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் கைக்கு நீங்கள் ஆசீர்வாதிக்க தொடங்குனீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் சுவாமி. இது சரியான ஊழியத்தை நான் செய்கிறேன்னா, சரியான மனுஷனை நான் பிடிச்சேனா, எனக்கு சொல்லிக் கொடுங்க. அவன் இல்லை, நான் இதை இந்த சாமுவேலுக்கு சொன்னாட்டியா, இவன் அல்ல இவனை தட்டு அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் சொல்லுவார். நீ நினைச்ச மாதிரி இல்லை, இவன் சரி வர மாட்டான் அப்படின்னும் நடக்கும். ஆனால் வகை தேடி சுற்றி திரிந்து ஆண்டவருக்காக ஒரு ஆத்துமாத்திலே ஒரு ஊழியக்காரனை தெரிந்து கொண்டு சபைக்குள்ள அவனை ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஒரு 3 மாதம் அவனை குறித்து தேவனோடு பேசுங்க. தேவனை குறித்த ஊழியத்தை குறித்து அவனோட பேச போயிடாங்க. அவனுக்கு கொம்பு முளைச்சிடும். அவன் உங்களையும் மீறி 4 பேர்கள்கிட்ட விசிட் பண்ண தொடங்குவான், காணிக்கை எடுப்பான், அது செய்வான், பிசாசு துரத்துவான், அவன் பாஸ்டர் ஆகிடுவான். இங்கே இல்லாட்டியும் இன்னொரு இடத்துல அவன் போயிட்டு தொடங்கிடுவான். ஆனப்படினால அவனோட அந்த காரியத்தை பேசாமல் உங்களுடைய மனசில் வைத்து வகை தேடும் ஊழியம், அந்திரேயாவின் ஊழியம், ஆண்டவரே இதில் ஒருத்தன் இருக்கிறான் சரியானவனா எனக்கு சொல்லிக் கொடுங்க, அப்போ அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அந்த விதமாகத்தான் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் எங்களை அழைக்கிறார். ஆகவே போதக பணி, ஆண்டவர் ஆலோசனை பணியை சொல்கிறார். அது ரெண்டையும் ஒன்றாக இணைக்க வேண்டியது அவசியம். நாங்கள் போதிக்கிறவர்கள், ஆனால் எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். ரெண்டும் பெரிய பணிகள். ஆனபடினால ஒன்றை எங்களுக்குடைய கையில் பாரம் கொடுத்துட்டால் மற்றது தான் வைத்திருக்கிறார்.
நீயும் செய். உனக்கு அந்த மோசே சொன்னார் இல்லையா, நீங்கள் எல்லாம் செய்யுங்க, 70 பேருக்கும் எத்தனை பேர் செய்யுங்க, உங்களுக்கு ஏழைன்னு சொன்னான்னு வாங்க, நான் உங்களுக்கு அறிவுரை கொடுக்குறேன் அப்படின்னு. அதே விதமாக தேவன் சொல்கிறார், நீ செய், என்னுடைய சபை, நான் தான் ரத்தம் செஞ்சு உனக்கு கையில் கொடுத்துருக்குறேன், கண்காணியாக இரு, நீ காவலாளியாக இரு, விட்டுக்கிட்டு யாரும் போகிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க, மற்றவங்களை நம்பாத, உங்களுக்கு தான் நான் கொடுத்துருக்குறேன், எனக்கு நீ கணக்கு சொல்லணும், அந்த நேரத்தில் வந்து என்னை சந்தி, நான் உனக்கு ஆலோசனை தரேன். போதக பணியும் ஆலோசனை பண்ணேன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.